ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி அருண் பிளாக். நம்ம சேனலில் ஆஃப்டர் லாங் டைம் இந்த vlog வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். இது ஏன் இவ்வளோ லேட் ஆனிச்சு அப்படின்றதுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த vlogோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்விதா ஸ்ரீயோட சலங்க பூஜை ஃபங்க்ஷன். ஸோ இந்த சலங்க பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள், ஆஸ் அ டான்ஸராக ஹன்விதா ஸ்ரீ, அவளுக்கு சொல்லி தந்த குரு, இப்படி வந்து பல திங்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க கூட இந்த vlogல வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டே வந்தாச்சு. ஸோ அது வந்து 3:45க்கு வந்து ஆடிட்டோரியத்தில் இருக்கணும். மத்தியானம் வந்து 12 o'clockலேருந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் போட ஆரம்பித்தேன். ஹன்விதாவோட மேக்கப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள்லாம் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கான டே பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து கிளம்புற வரைக்கும் எனக்கு ரொம்ப டென்ஸ்டாக இருந்தது. ஏன்னா வந்து மேக்கப் வந்து அன்றைக்கி அழகாக வரணும், லாங் ஸ்டேவும் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 3 hours 4 hours வந்து இருக்கணும். அவங்க ஆட போகிற சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 7 சாங்ஸ்க்கு வந்து ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கான ஸ்டே இருக்கணும். எல்லாமே அவளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது மட்டும்தான் நாள் நைட்லேருந்து என் மைண்டில் வந்து போயிட்டே இருந்துச்சு. எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா 2 daysக்கு முன்னாடியே எடுத்து கரெக்டாக வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு இடையில ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4 days இருக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மேக்கப்பும் பண்ணி பார்த்தா அவள் ஒரு டான்ஸும் வந்து ஆட வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் அவளுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு குட்டி குட்டீஸ் இருக்குல்ல, அதுக்கும் மேக்கப் பண்ணிட்டு கடைசியாக எனக்கு கிடைச்ச அந்த 10 minutesல நான் அந்த புடவையை கட்டிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஆன் டைம் வந்து ஆடிட்டோரியம் போய் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸும் அங்கே ஆன் டைம் வந்துட்டாங்க. வந்து அப்பப்போ அங்கே வந்தோன்னே கொஞ்சம் லைட் டச்சப் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை எனக்கு அந்த டென்ஷன் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே நான் வீட்லேயே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். நான் தான் கொஞ்சம் நல்லா saree கட்ட முடியல, எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் என்னோட saree ட்ரேப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டேக்கிங் செஷன் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அன்விதா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தால் நாங்கள் அங்கே ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் கீழே இருந்து ரொம்ப ரசித்தோம். இந்த ஜேர்னியை வந்து எந்த இயர் ஹன்விதா ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2021ல் கிட்டத்தட்ட 4.5 வயசு இருக்கும் போது, நாட் ஈவன் 5 years. ஆனால் இது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னா, தானாகவே ஆடிட்டே இருப்பாள். ஒரு 3 yearsலேருந்து ஆடுவா. வீட்டுக்கு வரவங்கலாம் கேட்பாங்க அவள் கிளாசிக்கல் படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்லுவோம் இல்லையே அப்படின்வோம். ஆனால் அவளுக்கு தானாகவே இது வந்து வந்த ஒரு கலை. ஸோ குழந்தைக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவளுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இந்த நாளுக்கு வந்து நாங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக ரொம்பவே வந்து ஏங்கியிருக்கோம். ஸோ எப்போ வந்து குழந்தைய இந்த ஃபுல் காஸ்டியூமில் பார்க்க போகிறோம், எப்போ அவள் காலில் சலங்கை கட்டி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹன்விதா ஸ்ரீ போட்ட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து 3 hours 4 hours இருக்கும். ஸோ அவளோட இது வந்து டெடிக்கேட்டடாக ஆடுறது. நான் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிகிட்டு போவேன். கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு 2 ட்ரெயின் எடுத்து போகணும். அவங்க டேடி பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் எங்களை கூப்பிட்றதுக்காக கார் எடுத்துட்டு அவங்களும் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா 1 month வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். டோட்டலாக நாட் ஈவன் எக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டேடியே வந்து ஃபுல் 1 monthம் வந்து அவள் கூடவே இருந்தாங்க. நானும் பெருசாக நான்வெஜ் எடுத்துக்கல, பட் எக்கு சாப்பிட்டோம் நானும் இனிதாவும். ஸோ அதனால் இந்த சலங்கை வந்து அவங்க டேடி கட்டுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியை தான் நான் வந்து சலங்கையை வந்து கட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் படுற கஷ்டம் இதெல்லாம் வந்து அவளுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். உனக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இவ்வளோ டைமிங் மம்மி ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் நான் வந்து நடந்து வரேன், இவ்வளோ இது பண்ணுறேன் பாப்பா அப்படின்னு சொல்ல நாங்கள் அவகிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவளோட அவுட்புட் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் தெரியணும் அப்படின்றது தான். ஆஸ் அ குருவாக வந்து அவங்க குருவும் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேஜில் அவங்க எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹன்விதாவுக்கு ஒரு நல்ல குரு வந்து அமைஞ்சிருந்தாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் வந்து கொடுத்தோம். நம்ம சைட்லேருந்து நம்ம இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் குழந்தைகிட்ட. ஜஸ்ட் லைக் தட் கூட்டிகிட்டு போயிட்டு வராமல் ஒவ்வொரு டைம் நான் கிளாஸ் கூட்டிகிட்டு போகும்போது வரும்போது நான் சொல்லுவேன், இன்றைக்கி வந்து மம்மிக்கு இது முடியல, இருந்தாலும் உனக்காக வரேன், நீ வந்து நல்லா ஆடணும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் அந்த குழந்தைக்கும் அந்த டெடிக்கேஷன் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம படுற கஷ்டமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அன்விக்குட்டி ஆடின பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்து நான் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹன்விதா வந்து இந்த இதில் வந்து 7 சாங்ஸ்க்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க அந்த சலங்க பூஜைக்கு. எல்லா குழந்தைங்களுமே ஈச் பார்ட்டிசிபென்ட்மே வந்து 7 சாங்க்கு வந்து இப்போ ஆடிருந்தாங்க. அதை வந்து அழகாக டீச்சர் வந்து ஈக்குவலாக வந்து டைமிங்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கும், ஈக்குவலாக எல்லா குழந்தைக்கும் ஈக்குவலாக வந்து செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஆடின ஒவ்வொரு கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்னா வந்து எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஸ் அ மதராக நாங்களாம் தான் இருப்போம். அந்த 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நாங்களும் அவங்க கூடயே இருந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த டைம் என்ன கொடுக்கணும் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அப்படி பார்த்து கோஆர்டினேட் பண்ணி இது வாங்கலாமா அது வாங்கலாம். நாங்களும் பேரண்ட்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆனிச்சு. எல்லாரும் சேர்ந்து பேசுறது, அவங்கள எங்கே கரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு 4 months 5 months ப்ராக்டிஸ் பீரியட் வந்து ஒரு பக்கம் வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸு, சனி ஞாயிறானாலே ஃபுல் டே இதில் போனாலுமே பட் அதை எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணோம். ஏன்னா அந்த எதுக்காக அப்படின்னா இந்த சலங்க பூஜை அன்னைக்கு நம்ம குழந்தை வந்து எப்படி ஆடுறா அப்படின்றத ஸ்டேஜில் பார்க்க தான். ஸோ வந்து என்னோட ஃபீல் அன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பாட்டை அவள் ஆடும் போதும் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் ப்ராக்டிஸில் பார்த்து இங்கே மிஸ்டேக் இருக்கா அங்கே மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. அன்னைக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக எல்லாரும் ஆடினது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி டே எங்கள் லைஃப்பில். என்ன எங்களுக்கு ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் யாருமே வந்து வர முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து கெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யாருமே வரல. அன்விதாக்கு வந்து அது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணால் கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் மினிட்ல அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து அவளுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்ப அன்னைக்கு வந்து வந்து குழந்தை அப்படி கஷ்டப்பட்டாலே, எனக்கு மட்டும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாலே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எங்களால் நேரில் வந்து பார்க்க முடியலையே, மற்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கோம், இதுக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்விக்குட்டியோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த விளாக் வந்திருந்தது. ஏன் ரொம்ப நாளாக வீடியோஸ் போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சலங்க பூஜை முடிஞ்சு ஒரு 2 daysல நாங்கள் சிங்கப்பூரை விட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷிஃப்டிங்னால தான் எங்களால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. என்ன ரீசன் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். ஸோ ஷிஃப்டிங் ப்ராசஸும் நான் அதை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், எப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணோம் என்ன ஏதுன்றதை. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சாங்க ஹன்விதாக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா எனக்கு டான்ஸ் இந்த ஃபங்க்ஷன் மூலிமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து மிஸ் பண்ணேன். டோட்டலாக சிங்கப்பூரையும் வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ண ஒரு டேவாக இருந்தது. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் எங்கள் ஷிஃப்டிங்கே நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து தள்ளி போட்டிருந்தோம். ஸோ இதோட இந்த சிங்கப்பூர் விளாக் வந்து முடிய போகுது. இனிமேல் வந்து நம்ம எங்கே இருக்க போகிறோமோ அங்கே தான் இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜயன் அருண். பாய்.